ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Famzi கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க நைட்டு டின்னருக்கு. பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சரி ஓகே பிரெட் இருக்குது அப்படியே பிஸா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. தேவையானதெல்லாம் சைடில் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா சாசேஜும் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா சைடில் வந்து எக்கையும் நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான சாஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெப்பரு, அதுக்கப்புறம் கார்லிக்கு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறதா தான் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணலை, பிகாஸ் வந்துட்டு சாஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, அதனால ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக ஆரிகனோ, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து ப்ரெட்டில் மேலே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண போகிறோம். மேலே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, சில்லி சாஸ்லாம் கிடையாது அப்படின்னா ஒன்லி வந்துட்டு டொமேட்டோ சாஸே வந்துட்டு நீங்கள் நல்லா கார்லிக்கை வந்துட்டு நல்லா பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு அந்த சாஸோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு பெப்பரை கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணாலே போதும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கார்லிக் பவுடர் இருந்தது, ஸோ நான் வந்துட்டு பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேலே வந்து மொசரல்லா சீஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கட் பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு மேலே வைக்க வேண்டியது தான். நம்ம ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறமா வந்து சாசேஜ், முட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படி இதில் நான் சாசேஜ் இருந்தது, ஸோ நான் சாசேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சாசேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சிக்கனை கூட நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நல்லா பிச்சு போட்டு நீங்கள் கார்லிக்கோ இல்லை எதுலேயோ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆலிவ் எல்லாத்தையுமே மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வாட்டி வந்துட்டு மேலே சீஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஓவனில் வைக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டான ப்ரெட் பீஸா ரெடி ஆகிடும். ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு, வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பண்ணி கொடுக்கும் போது ஹெல்த்தியாகவும் போயிடும், நம்மளே வீட்டில் பண்ணி கொடுக்கும் போது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆரிகனோ இல்லைனா சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகாவை வந்து நல்லா சுட்டு எடுக்க போகிறேன். இந்த குண்டு மிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறம் அதை நல்லா இடிக்க போகிறேன். நல்லா இடிச்சிட்டு நீங்கள் தேவைன்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது மஸ்ட்டு கிடையாது. அந்த ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம சுட்டனால ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் அதையும் மேலே போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு இதை வச்சு நான் ரெடி பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃபைனலாக எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப நேரம் ஓவனில் வச்சிடக்கூடாது. மேலே சீஸ் வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சீஸ் ஒன்ஸ் மெல்ட் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துடணும். ஏன்னா ப்ரெட்டுனால சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு சீக்கிரமாக நம்ம எடுத்துறது தான் நல்லது. மேலே சீஸ் வந்து மெல்ட் ஆகணும், அதுதான் நம்மளுடைய பதம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக வந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.